அதேபோல விசிகவினரின் ஒத்துழையாமைக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து திருமாவளவன் பின்வாங்கியதுதான். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்ததும் அவருக்கு திமுக அழுத்தம் அளித்து அந்த அறிவிப்பை திரும்பப் பெற வைத்ததாகவும் தொண்டர்களில் ஒரு பிரிவினர் நம்பினர். அதற்கும் தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார் திருமாவளவன். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று எடுத்த முடிவின் காரணமாக ஒரு அதிர்ச்சி அல்லது பலருக்கும் வியப்பை தருகிற ஒரு நிலை உருவானது. ஏன், என்ன காரணம்? இவர் எம்பியாக இருக்கிறார். இன்னும் 3 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கிறது. எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஏன் இவர் முடிவெடுத்தார்? பலரும் தங்களுடைய யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குரிய காரணங்களை நான் விளக்கியிருக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்பது குறித்து முன்கூட்டியே யாரிடத்திலும் நான் விவாதிக்கவில்லை. அதற்கு காரணம், அதிலே எனக்கு ஒரு இரண்டாவது கருத்தும் இருந்ததுதான். வேண்டாம் என்கிற இரண்டாம் கருத்தும் இருந்தது. போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. வேண்டாம் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. ஆகவே இது குறித்து நான் முன்னணி தோழர்களிடத்திலே, பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களிடத்திலே முன்கூட்டியே கலந்து பேசவில்லை. திடுமென நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். நம்முடைய தோழர்கள், முன்னணி தோழர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மற்றவர்கள் எப்படியோ அது வேறு. நம்முடைய தோழர்கள், நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததும் காட்டுமன்னார்குடி தொகுதியில்தான் என்று அறிவித்ததும், அதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களை செய்யூருக்கு மாற்றியதும், அதன் அடிப்படையில் இயக்கத் தோழர்கள் அதிர்ச்சிக்குள்ளானதும் ஒரு இயல்பான நிலைதான்.